ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னும் ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளே சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற சமயத்தில் கூட விட்டு வைப்பனா அப்படிங்கிற மாதிரி இன்னும் தீவனம் எடுத்துக்க மாட்டேங்குது. நம்மளுக்கே வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட்டு. நீ அது ஆட்டுக்குட்டிகளெல்லாம் சொல்லவா வேணும். அதுக்கப்புறம் அதனால் சாப்பிடவும் முடியல. தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருக்குது. தண்ணி குடிக்கிறதுனாலயா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. நம்ம வேப்பந்தழை போடுறது, ஓம வாட்டர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் தீவனத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கணிசமாக கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டோம். 3 நேரமாக கொஞ்சம் கம்மி கம்மியாக கொடுக்குறோம். நம்ம எப்படி தான் என்ன தான் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ஒரு நேரம் வந்து தீவனமே கொடுக்காமையும் விட்டுருந்தோம். சரி நல்லா பசி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வர தீவனம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தோம். பச்சை தீவனம் கொஞ்சம் கொடுத்து பார்த்தோம். எல்லாமே ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதில் சரியாகிருமா அதில் சரியாகிருமான்னு ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரியாகிருமா அப்படின்னு தெரியலைங்க இப்போ வரைக்கும். நம்ம ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மா பார்த்திங்கன்னா நம்ம பண்ணினதை நம்ம குழந்தைங்க பண்ணக்கூடாது, நம்ம அனுபவித்த கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான பெற்றோர்கள் நினைப்போம். அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அதாவது அவங்களோட குல தொழிலாக இருக்கும். அது என்ன தொழிலாக இருந்தாலுமே அவங்கவுங்க ஒரு ஒரு வேலை செய்வாங்க. அந்த தொழிலை நம்ம குழந்தைங்க செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதில் நானும் விதிவிலக்கு இல்லை, நானும் அப்படி தான் இருப்பேன் கிட்டத்தட்ட. ஆனால் இந்த லீவில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் லீவ் விட்டாச்சு. லீவில் நான் இவ்வளோ நாளாக அங்கே கூட இருந்து தீவனம் வந்து அந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி தான் பார்ப்பேன். எவ்வளோ போட்டிருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் வந்து வீடியோவில் கொடுப்பேன். ஆனால் தம்பி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளில் எல்லாத்தையும் தீவனம் என்னென்ன ரேஷியோ கொடுக்கணும், என்னென்ன போடணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிட்டான். கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து தண்ணி வைக்கிறது எல்லா விஷயத்தையும் டாப் டு பாட்டம் அவனால் இப்போ ஒரு பேட்ச் ஆட்டுக்குட்டியே தனியாக வளர்த்தி கொண்டு வர முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு 10-15 நாளில் ட்ரெயின் ஆகிட்டான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக ஒரு 4 மாதமாக நம்ம கூடவே இருக்கிறோம், நம்மளால் பண்ண முடியல. ஒரு 10 நாளில் வந்து இவ்வளோ சின்ன வயசுலேயே இவன் கற்றுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாகவும் இருந்துச்சு. நம்ம பார்க்குற வேலை நம்மளோட தொழில் நம்மளோட போகட்டும் அப்படின்னு இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் அவங்க வளர்ந்து பெரிய படிப்பெல்லாம் படிக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். இதே ஃபீல்டுக்கு தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. சப்போஸ் இதை சார்ந்து அவங்க வர்றாங்க அப்படின்னா எதிர்காலம் யாருக்கும் எதையுமே வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்படி அவங்க திருப்ப வரும்போது இந்த அனுபவமெல்லாம் அவங்களுக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தான். இப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா அவங்க வரும் காலத்தில் இது பெரிய பிஸ்னஸாக கூட பண்ணலாம். எது எப்படியோங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்த நம்மளுக்கு புரிஞ்ச விஷயத்த குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லது கெட்டது எல்லாமே அதில் தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. பெரிய தம்பி மட்டும் இல்லை, சின்னவருமே பார்த்திங்கன்னா அவங்க அண்ணா கூட சேர்ந்துட்டு நானும் போடுறேன் அப்படின்னு அவனுக்கு என் அளவுக்கு என்ன மாதிரி தான் வருவோம். அவருக்கும் பெருசாக இதில் அனுபவம் இல்லை. இருந்தாலும் வந்து அண்ணா கூட சேர்ந்துட்டு நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அளந்துட்டு இருந்தார். தீவனம் அளக்கிறதுலையுமே பார்த்திங்கன்னா கிருத்திக் பார்க்கும்போது தெரியும். அந்த ஒரு கிராமுக்குமே கரெக்டாகவே அளந்து அந்த ஒரு கிலோனா 1 கிலோ மட்டும்தான் போடுறாரு, அரை கிலோனா அரை கிலோ மட்டும்தான் போடுறாரு. ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க அப்பா மாதிரியே பண்ணது நிஜமாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுலேயும் கிருத்திக் பற்றி வீடியோவில் பேசும்போது கண்டிப்பாக அது ஞாபகம் வந்துச்சு. பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறந்தநாள் தம்பிக்கு வந்து பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணுறதுக்கு போட்டிருந்தேன். அதில் அவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம சோமசுந்தரம் அண்ணா அவங்க பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து ஒரு சகோதரியாக எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த விஷ் பண்ணதுலேருந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. விஷ் பண்ண அவ்வளோ பேருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. நம்ம ஆட்டுக்குட்டிகள்லாம் கொடுக்குறக்கு இன்னும் 15 நாள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்பர் கேட்குறீங்க. நம்ம வந்து ஆட்டுக்குட்டி வாங்கின அவர்கிட்டையே வந்து கோபாலண்ணா அவர்கிட்டையே வந்து திருப்பி அவங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதிகபட்ச வாய்ப்பு அவங்க தான் எடுத்துக்கிறதாக இருக்குது. அப்படி அவங்க எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நான் நம்பரை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிறையா பேர் கேட்டிருக்கிறீங்க, நம்பர் கேட்குறீங்க, நாங்கள் ஆட்டுக்குட்டிகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களா எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காத பட்சத்தில் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் யாராவது வேணும் அப்படின்னு சொல்லினா கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க.
இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கலக்கும்போது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ புகை பறக்கும். அந்த டீ ஷர்ட் எடுத்து அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு தான் கலக்குறாரு. தங்கம் இல்ல நான் கலக்கிக்கிறேன். இல்லைன்னா லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு கலக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நானே கலக்கிக்கிறேன். உன்னால கலக்க முடியாது அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் கலக்கி அந்த ஊற வச்ச இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கலக்குறேன்னு சொன்னேன். இல்லம்மா நானே கலக்கிக்கிறேன் அப்படின்னு எல்லா வேலையுமே அந்த அன்னைக்கு ஒரு நேர தீவனம் அவரே தான் போட்டாரு. இன்னுமே இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு இது எல்லாமே அவன் ரொம்ப புடிச்சு செய்றான். நம்ம ஆட்டுக்குட்டிகளெல்லாம் இப்போதைக்கு சாப்பிடாம இருக்கறக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 காரணம் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சித்தி அவங்க சொன்னாங்க, "வெயில் காலத்தில தண்ணி அதிகமா குடிக்கிறதுக்கு வந்து தீவனம் எடுத்துக்காத சாமி" அப்படின்னு சொல்லி சித்தி சொல்லியிருந்தாங்க. அதே மாரி அவரோட நண்பர் சொல்லியிருந்தாங்க, "தீவனம் ஒரு வேளை அதிகமாயிருக்கலாம். வயிறு பொறுமனதுனால கூட இருக்கும்" அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.